எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நாட்டின் பொதுத்துறை வங்கிகளில் அந்நிய நேரடி முதலீடு வரம்பை அதிகரிக்க மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் இப்போதைய நடைமுறையில் பொதுத்துறை வங்கிகளில் அந்நிய முதலீடு உச்சவரம்பு 20% உள்ள நிலையில் அதை உயர்த்துவது தொடர்பாக கடந்த சில மாதங்களாகவே மத்திய நிதி அமைச்சகத்தின் தரப்பில் ரிசர்வ் வங்கியுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் எஸ் பேங்கின் 25% பங்குகளை ஜப்பானைச் சேர்ந்த SMBC வங்கி 22,372 கோடி ரூபாய்க்கு வாங்கியுள்ள நிலையில் RBL வங்கியின் 60% பங்குகளை 26,400 ரூபாய்க்கு வாங்க துபாயைச் சேர்ந்த NBD வங்கி முன்வந்துள்ளது. இந்தியாவின் தனியார் வங்கிகளில் மட்டுமல்லாமல் இந்திய பொதுத்துறை வங்கிகளிலும் இதேபோல முதலீடு செய்ய வெளிநாட்டு நிறுவனங்கள் தயாராக உள்ளன. இப்போதைய நடைமுறையின்படி தனியார் வங்கிகளில் 74% வரை அந்நிய முதலீடுகளுக்கு அனுமதி வழங்கப்படும் நிலையில் பொதுத்துறை வங்கிகளில் 20% வரை மட்டுமே அந்நிய முதலீடுகளுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இதையடுத்து தனியார் மற்றும் பொதுத்துறை வங்கிகளில் அந்நிய முதலீடுகளுக்கான வித்தியாசத்தை குறைக்கவும் மத்திய அரசு திட்டமிட்டு வருகிறது. மேலும் கடந்த 3 நிதியாண்டுகளாக நாட்டின் சராசரி பொருளாதார வளர்ச்சி 8% உள்ளதால் நாட்டின் கடன் தேவை அதிகரித்துள்ளதை அடுத்து இந்திய வங்கிகளின் முதலீடு செய்ய அந்நிய முதலீட்டாளர்கள் ஆர்வமாக உள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது.